Hello students, welcome to Uma's Samacheer syllabus class 10 first chapter relations and functions la exercise 1.4 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 1.4 ஓட third question. இதுவும் representation. இது எல்லாமே important 5 mark questions. ஏன்னா representation ஏதாவது ஒன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய public questionsல கேட்டிருக்காங்க. இப்போ represent the function. இங்க f of x னு டிஃபைன் பண்ணி ab எல்லாம் கொடுத்து நம்மள ஆர்டர் பேர் கண்டுபிடிக்க சொல்லல, அவங்களே ஆர்டர் பேர் கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா பிளாட்டிங் வேலை மட்டும் தான் நமக்கு. ஸோ கொடுத்துருக்கிற ஆர்டர் பேரை ஆரோ டயக்ராம்லையும் டேபிள்லையும் கிராஃப்லையும் ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் எஃப் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இது ஆரோ டயக்ராம்ல போடும்போது ஏபியில் எக்ஸ்ட்ரா, ஏல கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இருக்காது, பியில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம போட்டோம்னா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஏல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் டொமைன், செகண்ட் எல்லாம் ரேஞ்ச், இதெல்லாம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் காம்பனன்ட் எல்லாம் ஃப்ரம் செகண்ட் செட். ஸோ இங்கே 1 2 3 4 5ங்கிறது ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் சர்க்கிளில் 2 2 2 3 4. ஸோ 5 நம்பர்ஸை 2 2 2 3 4னு எழுதிடக்கூடாது, பிகாஸ் ரெப்பிட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஸோ 3 2க்கு ஒரே ஒரு 2 தான் போடணும், அப்புறமா ஒரு 3 ஒரு 4. இப்போ ரெப்ரசென்ட் பண்ணல 1ல இருந்து 2க்கு ஒரு ஆரோ, திரும்பவும் 2ல இருந்து அதே 2க்கு இன்னொரு ஆரோ, இப்போ 3ல இருந்து 2க்கு இன்னொரு ஆரோ. ஆரோ சிம்பிள் போட்டுக்கோங்க. இங்க ஏபி இங்க எஃப் எல்லாம் எழுதிக்கோங்க. இப்போ ஃபோர்த் பேரிஸ் 4ல இருந்து 3க்கு, ஸோ 4 to 3. அடுத்தது 5ல இருந்து 4க்கு, ஸோ 5 to 4. இது ஒரு ஃபங்க்ஷன். இப்படி ஜாயின் ஆகி வந்தா என்னன்னு சொல்லியிருக்கோம், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஜாயின் ஆகாம தனித்தனியா வந்தாதான் 1 to 1 ஃபங்க்ஷன். திஸ் இஸ் many to one function. அடுத்தது செகண்ட் ஒன் டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்முக்கு மேலே எக்ஸ் போடணும், கீழே y போடக்கூடாது, f of x தான் போடணும். நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும், டொமைன் இவ்வளவுதானா இன்னும் இதுக்கு மேலே இருக்கானலாம் நமக்கு தெரியாது, பட் y போடக்கூடாது, f of x தான் போடணும். இங்க வந்து ரெப்பிட்டேஷன் இஸ் அலவுட், இங்க நம்ம ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 1க்கு 2 தான் இமேஜ், 2க்கும் 2 தான் இமேஜ், 3க்கும் 2 தான் இமேஜ். ஸோ இந்த 3 பேரையும் தனித்தனியாக தான் எழுதணும். அடுத்தது 4ஓட இமேஜ் 3, 5க்கு 4 தான் இமேஜ். இது டேபிள் ஃபார்ம். அடுத்தது கிராஃபிக்கல். இப்போ எக்ஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, 1 2 3 4 5. ஒய்ல 2 3 4. ஸோ ரெண்டு ஆக்சிஸ்லையும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுலையுமே வித் வந்து 1 வர மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க 2ன்னு ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்தது 4 தான் வரும். இங்க 1 மிஸ்ஸிங்காக இருந்தாலும் நம்ம டேபிள்ல 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டேபிளில் கிராஃபில் எக்ஸும் 1 2 3 4 5 தான், ஒய்யும் 1 2 3 4 5 தான். திஸ் இஸ் அவர் 0. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் போடுறோம். சப்போஸ் ஏதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 4 குவாட்ரண்ட்டும் போடணும். நமக்கு எந்த சம்மம் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்மளோட பேரெல்லாம் 1க்கு 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 பார்க்குறோம், அந்த 1ஓட வெர்டிக்கல் லைனில் 2வை பிளாட் பண்ணுறோம். திரும்பவும் 2க்கும் 3க்கும் அதே 2 தான் இமேஜ். ஸோ 2ஓட வெர்டிக்கல் லைன்லையும் அதே 2, 3ஓட வெர்டிக்கல் லைன்லையும் அதே ஹரிசாண்டல் லைன் 2 இங்க மீட் பண்ணுது. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் ஜிக்ஸாக்கா இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது 4க்கு 3, 5க்கு 4. ஸோ 4ல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறோம், அது 3ஓட ஹரிசாண்டல் லைனை இங்க மீட் பண்ணுது. அதே மாதிரி 5ல இருந்து போடுற வெர்டிக்கல் லைன் 4ங்கிற ஹரிசாண்டல் லைனை இங்க மீட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அவர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்.